ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 19/12/1983. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியினுடைய தலைப்பு பரமாத்ம அன்பு, சுயநலமற்ற அன்பு. இன்று அன்பு கடலாகிய தந்தை தம்முடைய அன்பான குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. குழந்தைகள் அனைவருமே அன்பானவர்கள் தான். பிறகும் கூட நம்பர் பிரகாரம் இருக்கிறாங்க. ஒன்று அன்பு செலுத்துகிறவங்க, இரண்டாவது தொடர்ந்து அன்பிலேயே இருக்கிறவங்க, மூன்றாவது சதா அன்பு சொரூபமாகி அன்பினுடைய கடல்ல மூழ்கி இருக்கிறவங்க. அன்புல மூழ்கிய குழந்தைகள், அதாவது லவ்லின் குழந்தைகள் அப்படின்னா உங்களை அழைக்கிறாங்க. லவ்லி மற்றும் லவ்லின் இரண்டுக்கும் இடையில வேறுபாடு இருக்கு அப்படின்னு பாபா சொல்றாங்க. தந்தையுடையவராக ஆவது அப்படின்னா சினேகி, அதாவது லவ்லின் ஆகிறது. முழு கல்பத்திலும் ஒருபோதும் யார் மூலமாகவும் இந்த ஈஸ்வரிய சிநேகம், பரமாத்மா அன்பு கிடைக்காது. பரமாத்மா அன்பு அப்படிங்கிறது சுயநலமற்ற அன்பு. பரமாத்மா அன்பு இந்த சிரேஷ்ட ஜென்மத்திற்கான ஆதாரம். பரமாத்மா அன்பு அப்படிங்கிறது பல பிறவிகள் தந்தையை அழைப்பதற்கான பிரத்யட்ச பலன். பரமாத்மா அன்பு அப்படிங்கிறது பல பிறவிகள் தந்தையை அழைச்சதற்கான பிரத்யட்ச பலன். பரமாத்மா அன்பு புதிய வாழ்க்கைக்கான உயிர் தானம். பரமாத்மா அன்பு இல்லை அப்படின்னா வாழ்க்கை சாரமற்ற, சாறு இல்லாமல் காய்ந்து போன கரும்பு போன்றது, அதாவது சக்கை மாதிரி. பரமாத்மா அன்பு தந்தைக்கு அருகில் கொண்டு வருவதற்கான ஒரு சாதனம். பரமாத்மா அன்பு சதா பாப்தாதாவின் கூட இருப்பதாக, அதாவது பரமாத்மானுடைய துணையை அனுபவம் செய்விக்கிறது. பரமாத்மா அன்பு சுலபமாகவே 3 இலக்குகளை கடந்து செல்ல வைக்கிறது. 1, உணர்வை மறக்க செய்து. 2வது, தேகத்தினுடைய அனைத்து சம்பந்தங்களையும் மறக்க செய்து. 3, தேகத்தின் உலகத்தினுடைய அல்பகால பிராப்திகளினுடைய கவர்ச்சி மயமான அந்த பொருள்களினுடைய ஈர்ப்பானது சுலபமாக முடிஞ்சு போகும். தியாகம் செய்ய வேண்டியது இருக்காது. ஆனால் சிரேஷ்டமான சர்வ பிராப்திகளினுடைய பாக்கியம் தானாகவே தியாகம் செய்ய வைக்குது. ஆக பிரபுவின் அன்பான குழந்தைகள், நீங்கள் தியாகம் செஞ்சீங்களா அல்லது பாக்கியத்தை அடைஞ்சிங்களா? எதை தியாகம் செஞ்சீங்க? அநேகம் துளைகள் உள்ள ஆடை, இற்றுப்போன பழைய கடைசி ஜென்மத்தின் தேகத்தினுடைய தியாகம். இது தியாகமா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எதை வேறு வழியின்றி தானும், அதாவது நிர்பந்தத்தில் நடத்துகிறீங்களோ அதற்கு பதிலாக பரிஸ்தா சொரூப ஒளியில் எந்த ஒரு நோயுமே இல்லை, எந்த ஒரு பழைய சமஸ்கார சுபாவத்தினுடைய அம்சமும் கிடையாது, எந்த ஒரு தேகத்தினுடைய உறவும் இல்லை, மனதின் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லை, புத்தியினுடைய அலைதல் அப்படிங்கிற எந்த ஒரு பழக்கமும் இல்லை. அத்தகைய பரிஸ்தா சொரூப பிரகாசமய உடல் கிடைச்சதுக்கு பிறகு பழையதை விட்டதாக ஆகுமா? எதை பெற்றீங்க, எதை கொடுத்தீங்க? தியாகமா அல்லது பாக்கியமா? பாபா கேட்குறாங்க. இதே மாதிரி தேகத்தினுடைய சுயநல சம்பந்தம், சுகம் சாந்தினுடைய நிம்மதியை அபகரிக்கிற அழியக்கூடிய உறவினர், சகோதரனாக இருப்பவர் திடீரென சுயநலவசமாகி விரோதியாகி ஆகிடுறாங்க. துக்கம் மற்றும் ஏமாற்றம் தருபவர்களாக ஆகிடுறாங்க. மோகத்தினுடைய கயிர்களில் கட்டி வைப்பவங்க. இத்தகைய அநேக சம்பந்தங்களை விட்டுட்டு ஒருவரிடம் அனைத்து சுகம் தரும் சம்பந்தங்களை அடையிறீங்க அப்படின்னா தியாகம் செஞ்சீங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க பாபா. சதா உங்கள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளும் சம்பந்தங்களை விட்டீங்க. ஏன்னா ஆத்மாக்கள் அனைவருமே பெறுவதிலேயே இருப்பாங்க, கொடுப்பது இல்லை. ஒரு தந்தை மட்டுமே வள்ளல் தன்மையினுடைய அன்பை தருபவர். பெறுவதற்கான எந்த ஒரு விருப்பமும் அவருக்கு கிடையாது. எவ்வளவுதான் தர்மாத்மாக்கள், மகாத்மாக்கள், புண்ணியாத்மாக்களாக இருந்தாலும் சரி, குப்த தானியாக இருந்தாலும் சரி, பிறகும் கூட பெறுறாங்க, கொடுக்கும் வள்ளல்களாக கிடையாது. சிநேகம் கூட நல்லதை பெறக்கூடிய விருப்பம் உள்ளதாக இருக்கும். தந்தையோ நிறைவான கடலாக இருக்கிறார். ஆகவே அவர் வள்ளல். பரமாத்மா அன்பு தான் வள்ளல் தன்மையினுடைய அன்பு. ஆகவே அவங்க கொடுப்பது கிடையாது, பெறாங்க. அதுபோலதான் அழியக்கூடிய பொருட்களை அனுபவிப்பது விஷபோகம், அதாவது விஷம் நிறைந்த போகம்.
எனது எனது அப்படிங்கிற அந்த வலையில் சிக்க வைக்கும். அழியக்கூடிய பொருட்களை அனுபவித்து அனுபவித்து என்னவாக ஆயிட்டீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க. கூண்டு பறவையாக ஆயிட்டீங்க இல்லையா? அத்தகைய பொருட்கள் ஒன்றுமில்லாதவர்களாக உங்களை ஆக்கிடுச்சு. அவற்றிற்கு பதிலாக சர்வ சிரேஷ்ட பொருட்களை கொடுப்பவர், பல கோடிக்கு அதிபதி ஆக்குபவர். ஆக பல மடங்கு பெற்றுட்டு ஒன்றுக்கு உதவாததை விட்டு விடுவது அப்படிங்கிறது தியாகமா? பரமாத்மா அன்பு பாக்கியத்தை கொடுப்பது தியாகம் தானாகவே நடந்துடுது. அத்தகைய சகஜமான சதா நிரந்தர தியாகி தான் சிரேஷ்ட பாக்கியவான் ஆகிறாங்க. அவ்வப்பொழுது பாபாவினுடைய முன்னிலையில் அநேக செல்ல குழந்தைகள் தான் சொல்கிறாங்க, செல்ல அன்பை காட்டுறாங்க. அதாவது நாங்கள் இவ்வளவு தியாகம் செஞ்சோம், இவ்வளவு விட்டுட்டோம், பிறகும் கூட ஏன் இப்படி அப்படின்னு கேட்குறாங்க. பாப்தாதா புன்சிரித்தவாறே கேட்குறாங்க, எதை விட்டீங்க, எதை அடைஞ்சிங்க அப்படின்னு. இதனுடைய பட்டியலை கொண்டு வாங்க. எந்த பக்கம் அதிக பாரமாக இருக்குது? விட்டதா அடைந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. இன்று இல்லை என்றாலும் நாளை விடத்தான் வேண்டும். நிர்பந்தமாகவும் கூட விட வேண்டியது இருக்கும். முதலிலே புத்திசாலி ஆகி அடைந்த பின் விட்டால் என்னவாயிற்று? பாக்கியத்தினுடைய வர்ணனைக்கு முன்னால தியாகம் அப்படிங்கிறது ஒரு சோழி, பாக்கியம் வைரம். அது போல புரிஞ்சிட்ருக்கீங்க தானே? அல்லது அதிக தியாகம் செஞ்சிட்டீங்களா? அதிகம் விட்டுட்டீங்களா? விடுபவர்களா பெறுபவர்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. ஒரு பொதும் கனவுல கூட அது போல சங்கல்பம் செய்தால் என்ன ஆகும்? தனது பாக்கியத்தினுடைய ரேகை நான் செய்தேன், நான் விட்டேன், அதனால தனது ரேகையை அழிப்பதற்கு நிமித்தமாக ஆயிடுறீங்க. அதனால கனவுலும் கூட ஒருபோதும் அத்தகைய சங்கல்பம் செய்ய வேண்டாம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. பிரபுவனுடைய அன்பு சதா சமர்ப்பண உணர்வை தானாகவே அனுபவம் செய்விக்கும். சமர்ப்பண உணர்வு தந்தைக்கு சமமாக ஆக்கும். பரமாத்மா அன்பு தந்தையினுடைய அனைத்து கஜானாக்களுக்கும் சாவி. ஏன்னா அன்பு அல்லது சிநேகம் அதிகாரி ஆத்மாவாக ஆக்குது. அழியக்கூடிய சிநேகம், தேகத்தினுடைய சிநேகம் ராஜ்ய பாக்கியத்தை இழக்க செய்து. அநேக ராஜாக்கள் அழியக்கூடிய சிநேகத்தின் பின்னால் போய் ராஜ்ய பாக்கியத்தை இழந்தாங்க. அழியக்கூடிய சிநேகமும் கூட ராஜ்ய பாக்கியத்தை காட்டிலும் சிரேஷ்டமானதாக ஏற்கப்பட்டது. பரமாத்மா அன்பு இழந்துவிட்ட ராஜ்ய பாக்கியத்தை சதா காலத்துக்கும் அடைய வைக்குது. இரட்டை ராஜ்ய அதிகாரியாக ஆக்குது. சுயராஜ்ய மற்றும் உலக ராஜ்யத்தை அடையிறீங்க. அத்தகைய பரமாத்மா அன்பை அடையக்கூடிய விசேஷ ஆத்மாக்கள் நீங்கள். ஆக அன்பு செய்பவர்கள் அல்ல, ஆனால் அன்புல சதா மூழ்கி இருக்கும் லவ்லின் ஆத்மாக்கள் ஆகுங்க. அன்புல மூழ்கி இருக்கும் சமமானார்கள். அந்த மாதிரி அனுபவம் செய்தீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. புதிதாக வந்திருக்கிறவங்க அப்படின்னா புதியவர்கள் முன்னேறி செல்வதற்காக ஒரே ஒரு விஷயத்தில் கவனம் மட்டும் வைங்க. சதா பிரபுவினுடைய அன்புக்காக தவிச்சிட்டு இருப்பவர்களாக இல்லாமல் பிரபுக்குடைய அன்புக்காகவே பாத்திரமானவராக ஆகுங்க. பிரபுவின் அன்புக்கே பாத்திரமானவராக ஆகுங்க. பாத்திரம் ஆவது தான் நல்ல தகுதி உள்ளவராக ஆவது. ஈஸி தானே அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஆக இதுபோல் முன்னேறுங்க, நல்லது. அதுபோல் பாத்திரமாகி நல்ல தகுதி உள்ளவராக ஆகும் குழந்தைகளுக்கு, பிரபுவினுடைய அன்புக்கு அதிகாரியான ஆத்மாக்களுக்கு, பிரபுவின் அன்பு மூலம் சர்வ சிரேஷ்ட பாக்கியத்தை அடையக்கூடிய பாக்கியவான் ஆத்மாக்களுக்கு, சதா சிநேகத்தின் கடலில் மூழ்கிய தந்தைக்கு சமமான குழந்தைகளுக்கு, சர்வ பிராப்திகளினுடைய பொக்கிஷம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவு மற்றும் நமஸ்தே. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே கூறுவோம். பாட்டிகளோடு பாப்தாதா சந்திக்கிறாங்க. பாப்தாதா கேட்குறாங்க, மகா தபஸ்யா எது அப்படின்னு. அந்த தபஸ்யாவினுடைய பலம் உலகத்தை மாற்ற முடியும். பாபா பதில் சொல்கிறாங்க, ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை, அதுதான் மகா தபஸ்யா. அப்படிப்பட்ட ஸ்திதியில் நிலைச்சிருக்கிறவங்க மகா தபஸ்வி ஆகிறாங்க. தபஸ்யாவின் பலம் சிரேஷ்ட பலம் அப்படின்னு பாடப்படுது. ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. யார் இந்த தபஸ்யாவில் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட பலம் அதிகம் இருக்கும். இந்த தபஸ்யாவினுடைய பலம் என்ன பண்ணுது? உலகத்தையே மாற்றிடுது. ஹடயோகிகள் ஒரு காலில் நின்றுக்கிட்டு தபஸ்யா செய்கிறாங்க. ஆனால் குழந்தைகள் நீங்கள் ஒற்றை காலில் அல்ல, ஒருவரின் நினைவில் இருக்கீங்க. ஒருவர் மட்டுமே. அப்படிப்பட்ட தபஸ்யா
உலக மாற்றத்தை செய்திடும். ஆக அப்படிப்பட்ட விஸ்வ கல்யாணக்காரியாக, அதாவது மகான் தபஸ்வியாக ஆகுங்க அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. வரதானம். சக்திசாலி சங்கல்பங்கள் மூலம் சேமிப்பு கணக்கை அதிகரிக்கக்கூடிய புனித அன்னப்பறவை ஆகுக. புனித அன்னப்பறவையாக ஆகணும் அப்படின்னா பாபா என்ன சொல்றாங்க? சக்திசாலி சங்கல்பம் மூலமா சேமிப்பு கணக்கை அதிகரிக்கணும். எப்படி அன்னப்பறவை கல் மற்றும் ரத்தினத்தை வேறுபடுத்துது, அதே மாதிரி நீங்க புனித அன்னப்பறவைகள், அதாவது சக்திசாலி மற்றும் வீணானதை கண்டறியக்கூடியவங்க. எப்படி அன்னப்பறவை ஒருபோதும் கல்லை எடுத்துக்கொள்ளாதோ, தனியாக வச்சிடுதோ, விட்டுடுதோ, கிரகிப்பது இல்லையோ, அதுபோல புனித அன்னப்பறவைகளாகிய நீங்கள் வீணானதை விட்டு சக்திசாலி சங்கல்பங்களை தாரணை செய்து கொண்டே இருங்க. வீணானதையும் நீண்ட காலமாக கேட்டீங்க, பேசுனீங்க, செஞ்சீங்க. ஆனால் அதன் பலனாக அனைத்தையும் இழந்தீங்க. இப்போ இழப்பவர்களாக இல்லாமல் சேமிப்பு கணக்கை அதிகரிப்பவர்களாக இருங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஸ்லோகன். தன்னை ஈஸ்வரிய மரியாதா காலினுடைய கங்கணத்தால் கட்டி கொள்வீர்களானால் அனைத்து பந்தனங்களும் முடிஞ்சு போகும். ஈஸ்வரிய மரியாதாக்களுடைய கங்கணத்தால் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா பந்தனங்களும் முடிஞ்சு போயிடுங்கிறாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.